வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நாம் திருமுருகாற்றுப்படை விளக்கத்தை கண்டு வருகின்றோம். முற்பகுதியில் ஷேன் இகந்து விளங்கும் ஷேயிர் தீர் மேனி என்பதை கண்டோம். அதாவது நெடுந்தூரத்தை கடந்து விளங்குகின்ற குற்றம் தீர்ந்த நிறத்தினை உடையவர்களாகிய அந்த மகளிரை பற்றி கண்டோம். இனி அவர்களுடைய தலை அலங்காரத்தை சொல்ல வருகிறார் நக்கீரர் பெருமான். இங்கே மலைச்சாரலில் கிடைக்கின்ற மலர்களை எல்லாம் பறித்து தம்முடைய தலையை அலங்கரித்து கொள்கிறார்கள். அந்த அலங்காரத்திற்கு ஏற்ற வகையில் அவர்களுடைய கூந்தல் சிறப்பாக விளங்குகிறது. அவர்களுடைய கூந்தலின் சிறப்பை அவர்களுடைய தோழியர்கள் எடுத்து பாராட்டுகிறார்கள். அந்த ஓதி ஈரமாக கடையொத்து நிற்கிறது. துணையோர் ஆய்ந்த இணையீர் ஓதி, அதாவது தோழியர்கள் நன்றாக ஆராய்ந்து பாராட்டுகிற கடையொத்த நெய்ப்புடைய கூந்தல். இனி அந்த கூந்தலில் செய்யும் அலங்கார வகைகளை விரிவாக சொல்ல வருகிறார் நம்முடைய முனிவர். வெற்றிப்பூ என்பது என்ன? அது ஒரு பூ. அது சிவப்பாக இருக்கும். அதனுடைய இதழ்கள் சிறியவை. அந்த வெற்றிப்பூக்களை சுற்றி வைத்து அவற்றிற்கு நடுவில் நீல நிறம் பெற்ற குவளை இதழ்களை கிள்ளி இடுகிறார்கள். சிவப்புக்கு பக்கத்தில் நிறம் இருந்தால் விட்டு விளங்கும் அல்லவா? நடுவில் குவளை இதழ்களும் அவற்றை சுற்றி வெற்றி இதழ்களும் நன்றாக இணைந்து அமைந்திருக்கின்றன. அதற்கு மேல் தலையின் ஒரு பக்கத்தில் சீதேவி என்னும் தலை ஆபரணத்தை சூட்டிக்கொள்கிறார்கள். வலம்புரி என்ற மற்றொரு ஆபரணத்தை வேறு பக்கத்தில் வைத்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது இரு பக்கமும் வந்துவிட்டதல்லவா? அவர்களுடைய நெற்றியில் மற்றொரு தலைக்கோலம் வந்து தொங்குகிறது. அந்த நெற்றியில் திலகம் இட்டிருக்கிறாள். அது நல்ல மணத்தை வீசுகிறது. அங்கே வந்து தொங்கும் தலைக்கோலம் வாயை திறந்து கொண்ட மகர மீனை போல விளங்குகிறது. இப்போது சுட்டி என்று சொல்கிறார்களே, அதை போன்ற ஆபரணம்தான் அது. மகர மீனின் அங்காந்த வாய்ப்போல் இருப்பதனால் அதற்கு மகர பகுவாய் என்றே பெயர். பகுவாய் என்றால் என்ன? பிளக்கும் வாய். அவர்கள் தம்முடைய கூந்தலை நன்றாக வாரி உச்சியில் கொண்டையாக முடித்திருக்கிறார்கள். அந்த கொண்டைக்கு நடுவில் குளிர்ந்த சண்பகப்பூவை செருகியிருக்கிறார்கள். கொண்டையின் மேலே கரிய புற இதழியும் மேலே பிசிறியும் உடைய மருதப்பூக்களை அணிந்திருக்கிறார்கள். அவற்றை கொத்தாகவே கொண்டையின் மேலே வைத்திருக்கிறார்கள். கொண்டை நடுவில் சண்பகப்பூவும் மேலே மருதம் பூக்கொத்தும் சேர்ந்து ஒளிர்விடுகின்றன. இனி அவற்றையும் சுற்றி சக்கச்சவேர் என்ற அரும்புகளை மாலையாக கட்டி எல்லை கோலி வைத்தாற் போல அணிந்திருக்கிறார்கள். அந்த செவ்வரும்பு நன்றாக மலர்வதற்கு முன்னீருக்குள்ளே இருந்தவை. நன்றாக மலர்ந்தால் அதன் சிவப்பு கொஞ்சம் குறைந்து விடுமல்லவா? அரும்பு பருவத்தில் சிவப்பு மிகுதியாக இருக்கும். அந்த அரும்புகளை மாலையாக கட்டி கொண்டையின் கீழே உள்ள பரப்புக்கு எல்லையாக கோலி கட்டியிருக்கிறார்கள். துணையோர் ஆய்ந்த இணையீர் ஓதி செங்கால் வெற்றி சீரிதழ் இடை இடுப்பு பைந்தாள் குவளை தூ இதழ் கிள்ளி தெய்வ உத்தியோடு வலம்புரி வயின் வைத்து திலக்கம் தை ஈய தேங்கமிழ் திருநுதல் மகர பகுவாய் தாழ மண்ணுறுத்து துவர முடித்த துகள் அரு முச்சி பெருந்தண் சண்பகம் செரி கருந்த கட்டு உளை பூமருதின் ஒள் இணர் அட்டி கிளை கவின்று எழுதரு கீழ் சீர் செவ்வரும்பு இணைப்புறு பிணையல் வளை. இவ்வாறு பாடுகிறார் நக்கீரர். தோழிமார் சிறந்ததென்று ஆராய்ந்து பாராட்டும் கடை ஒத்து நெய்ப்புடன் உள்ள கூந்தலில் சிவந்த காம்பையுடைய வெற்றி மலரின் சிறிய இதழ்களை இடையிலே வைத்து பசிய தண்டையுடைய குவளை மலரின் தூய இதழ்களை கிள்ளி இட்டு சீதேவி என்னும் தலைக்கோலத்தோடு வலம்புரி என்னும் தலைக்கோலத்தையும் பக்கத்தில் வைத்து திலக்கத்தை அணிந்த மணம் கமழும் அழகிய நெற்றியில் வந்து மகரவாய் என்னும் அணிகலன் தாழும்படியாக புனைந்து நன்றாக முடித்த குற்றமற்ற உச்சிக்கொண்டையில் பெரிய குளிர்ந்த சண்பக மலரை செருகி கரிய புற இதழையும் பிசறியும் உடைய மருதம்பூ கொத்துக்களையும் வைத்து கிளையை நின்று அழகு பெற பிரிந்து எழுந்து நீரின் கீழ் உள்ள சிவந்த அரும்பை இணைத்து கட்டிய மாலையை வளைய வைத்து கட்டி என்ற கருத்தை இந்த பாடல் தெரிவிக்கிறது. அவர்களுடைய பிற அலங்காரங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? அவர்கள் தங்களுடைய காதுகளில் குழைகளை அணிந்திருக்கிறார்கள். குழை என்பது என்ன? தளிருக்கு ஒரு பெயர்.
குறிஞ்சி நிலப் பெண்கள் காதில் குழியை செருகிக் கொண்டிருந்தார்கள். பிற்காலத்தில் அதற்கு பதிலாக வேறு நகை வந்துவிட்டது. ஆனாலும் குழை என்ற பெயர் மாறவே இல்லை. இங்கே சூரன் மகளிர் தங்களுடைய வழப்பமான காதுகளில் அசோகத்தின் தளிர்களை செருகிக் கொண்டிருக்கிறார்கள். 2 காதுகளிலும் ஒன்றுக்கொன்று ஒப்பாக நிற்க அந்த தளிர்கள் தொங்குகின்றன. அவர்களுடைய மார்பில் வந்து அவை அசைகின்றன. தழைந்த காதாதலின் அங்கே அணிந்திருக்கும் அசோகம் தளிர்கள் மார்பில் வந்து புரள்கின்றன. துணைத்தக வன்காது நிறைந்த பிண்டி ஒன் தளிர் நுண் பூண் ஆகம் திளைப்ப. அதாவது ஒன்றுக்கொன்று ஒப்பாக நிற்கும்படி வழப்பமான 2 காதுகளிலும் நிறைய சிறுகிய அசோகத்தின் ஒள்ளிய தளிர் நுண்ணிய அணிகலன்களை அணிந்த மார்பில் புரள என்று பொருள் கொள்ள வேண்டும். அவர்கள் தங்கள் மார்பில் சந்தனத்தை அணிந்திருக்கிறார்கள். மலையில் சந்தனத்திற்கு குறைவா என்ன? பல காலம் படர்ந்து உரமேறிய சந்தனம் அது. அந்த சந்தனக்கட்டையை நன்கு அரைத்து மேலே அப்பி இருக்கிறார்கள். மிக மென்மையான சந்தன குழம்பை தங்களுடைய நகில்களின் மேலே அப்பி அழகு செய்திருக்கிறார்கள். அந்த தனங்கள் கோங்கு அரும்பை போல தோன்றுகின்றன. அப்பின சந்தனப்படலம் மருதம்பூவின் இதழ்களை வைத்தது போல மெல்லியதாக தோன்றுகிறது. மருதம் பூவையே மேலே அப்பினால் எப்படி இருக்குமோ அத்தகைய தோற்றத்தை அது தருகிறது என்கிறார் நக்கீரர். திண்காழ் நரும் குரடு உறிஞ்சிய பூங்கேழ் தேய்வை தேங்கமழ் மருதிணர் கடுப்ப கோங்கின் குவி முகிழ் இளமுலை கொட்டி. அதாவது திண்ணிய வைரம் ஏறிய நறுமணம் உடைய சந்தன கட்டையை அரைத்த குழம்பை வாசனை வீசும் மருதம் பூவை போல தோன்றும்படி கோங்க மரத்தின் குவிந்த அரும்பு போன்ற இளைய நகில்களின் மேல் பூசி என்ற கருத்தை தெரிவிக்கிறது. இப்படி சந்தன குழம்பை அணிந்த மார்பில் வேங்கை பூவின் மகரந்த பொடியை அப்பிக்கொண்டு அவர்கள் திரிகிறார்கள். விரிந்த மலருடைய வேங்கை மரங்கள் மலைசாரலில் நன்றாக வளர்ந்திருக்கும். அங்கிருந்து அந்த தாதை பெற்று சந்தன குழம்பின் மேலே அப்பியிருக்கிறார்கள். அதற்கும் மேலே விளாமரத்தின் தளிர்களை கிள்ளி ஒருவர் மேல் ஒருவர் தெரித்து கொள்கிறார்களாம். அவை அழகிய சித்திரம் வளைந்தார் போல மார்பில் சந்தன குழம்பில் பதிந்து அழகு செய்கின்றன. விரிமலர் வேங்கை நூன் தாது அப்பி காண்வர வெள்ளிர் குறுமுறி கிள்ளுபோ தெரியா. அதாவது அதன் மேல் வேங்கை மரத்தில் மலர்ந்த மலரில் உள்ள நுண்ணிய மகரந்த பொடிய அப்பி அழகு உண்டாகும்படி விளாமரத்தின் சிறிய தளிர்களை கிள்ளி மேலே தூவி என்ற பொருள்படுகிறது. அப்படியாக தலையில் பல நிறங்களையோடைய மலர்களை சூடி காதில் அசோக தளிரை செருகி மார்பின் நல்ல சந்தனத்தையும் அதன் மேல் வேங்கை பூந்தாதையும் அதன் மேல் விழாவின் தளிரையும் அப்பிக்கொண்டு அழகு பிழம்பாக விளங்குகின்ற அணங்கினருக்கு ஆனந்தம் மேலிடுகிறது. பொதுவாக மகளிர்களுக்கு அலங்காரம் என்றாலே மிக்க விருப்பம்தானே. தேவ மகளிர் பற்றி சொல்லுவானேன். அழகில் சிறந்த அவர்கள் அலங்காரத்தில் சிறந்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தங்கள் அழகை மிகுத்து காட்டும் மலர் அலங்காரத்தை பெறுவதற்கு வேறு நிலம் இல்லாததால் இந்த குறிஞ்சி நிறத்திற்கு வந்து இங்கே கிடைக்கும் பல வகை மலர்களை தொகுத்து தங்களை புனைந்து கொள்கிறார்கள். இப்போது அவர்கள் உள்ள நிறைவு பெற்று விளங்குகிறார்கள். அதாவது உள்ளம் நிறைவு பெறுகிறது. இத்தகைய மலர்களை எப்போதும் விளைவிக்கும் குறிஞ்சியின் வளம் அவர்கள் உள்ளத்தை அள்ளுகிறது. அவர்கள் அறிவு உடையவர்கள் ஆதலின் குறிஞ்சியில் வளப்பத்திற்கு மூல காரணம் முருகப்பெருமான் என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார்கள். அவருடைய அருளால் குறிஞ்சி நிலத்தில் வளரும் பூக்கள் அவர்களுடைய அழகை பின்னும் எடுத்து காட்டுகின்றன. ஆதலால் உள்ள நிறைவு பெற்ற அவர்கள் குறிஞ்சிக்கு தலைவனாகிய முருகப்பெருமானை நினைத்து துதிக்கிறார்கள். அவன் தன் கையில் எடுத்திருக்கின்ற கோழியை அவர்கள் வாழ்த்துகிறார்கள். யாரேனும் ஒரு வீரனையோ மன்னனையோ வாழ்த்தும்போது பல வகையில் வாழ்த்துவது மரபு. அவருடைய நாட்டை வாழ்த்தலாம், கொடியை வாழ்த்தலாம். இங்கே சூரன் மகளிர் என்ன செய்கிறார்கள்? முருகப்பெருமானுடைய கோழிக்கொடியை வாழ்த்துகிறார்கள். அந்த கொடி பல போர்களில் பகைவர்களை அழித்த வெற்றியை காட்டிக்கொண்டு நிற்கிறது. முருகனுக்கு யாரையும் வஞ்சகமாக அழிக்கும் வழக்கமே கிடையாது. நேரே நின்று தன்னுடைய வீரத்தை காட்டி போரில் வெற்றி பெறுவான். அந்த வெற்றிக்கு அறிகுறியாக கோழிக்கொடி மேலே நின்று விளங்குகிறது. அந்த கோழிக்கொடி வாழ்க என்று அலங்காரம் பெற்ற அணங்கினர் வாழ்த்துகின்றனராம். கோழி ஓங்கிய வென்றடு விரற்கொடி வாழிய பெரிதென்று ஏத்தி. கோழி உயர்ந்து தோன்றும், வஞ்சியாது
எதிர் நின்று கொன்ற வெற்றியை புலப்படுத்தும். கொடி நெடிது வாழ்க என்று துதித்து என்ற பொருளை இது கூறுகிறது. இப்படியாக மகளிர் தங்களை அலங்கரித்து கொண்டு பாட்டு பாடி முருகனை வாழ்த்துகின்றனர். அடுத்த பகுதியில் சோலையும் கண்ணியும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.